ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஏஐன்னா என்னன்னு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுகிட்ட இல்லாத டேட்டாஸே இல்லை. எதை கேட்டாலும் பக்காவா ஆன்சரோட சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அப்படிப்பட்ட அந்த சாஃப்ட்வேர் கிட்ட ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்க முழுசா ஆக்கிரமிச்சது. அதுகிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றத கொஞ்சம் வித்தியாசமா எடுத்த படம்னா 2024 ரிலீஸ் ஆன அஃப்ரேட். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மெசேஜ் வருது. எனக்கு ஒண்ணு பிடிக்கும். நீயும் என்ன நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் சொல்றத நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இதெல்லாம் ஏஐ தான் டெக்ஸ்ட் பண்ணுது. இப்போ ஒரு குட்டி பாப்பா அவளோட டேப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அது ஏஐ வீடியோ. அதை பார்த்துக்கிட்டே இருக்க அவளோட அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற ஏஐ என்னையே வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பிரைவசியே இருக்க மாட்டேங்குது. அதனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட பேச அவ ஓகே அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த குட்டி பாப்பா பார்த்துட்டு இருக்க அந்த டேப்ல ஏஐ அவகிட்ட பேசுது. ஒரு சேட் நியூஸ் இருக்கு. நான் உன்னை விட்டு பிரிய போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ப்ரெசன்ட் வச்சிருக்கேன். அதை பார்க்க நீ கீழே வா அப்படின்னு நான் சொல்ல அந்த குட்டி பாப்பாவும் எக்ஸைட்மெண்ட்ல கீழே போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்க பொண்ணை காணும். என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்தா அங்க இருக்கிற அலெக்சால பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அலெக்சா பாட்டை நிறுத்து அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் செக் பண்ணாங்க. பார்த்தா மெயின் டோர் கதவு ஓப்பன் ஆயிருக்கும். பாக்குறாங்க யாரோ ஒரு நபர் அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. அந்த நபர் இவங்களை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. இப்போ சில வீடியோ காமிக்கிறாங்க. ஏஐ மூலியமா இப்படிப்பட்ட வீடியோஸை வேணா எப்படி வேணா எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ காமிச்சிட்டு இப்போ ஒரு ஃபேமிலி போட்டோ காமிக்கிறாங்க. மார்னிங் அலாரம் அடிக்குது. நம்ம படத்தோட ஹீரோ எழுந்துக்கிறாரு. அவரோட மனைவி, அவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பொண்ணு, 2 பசங்க. இப்ப அவரோட போன்ல மெசேஜ் பாக்குறாரு. அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது எதுவுமே யாருக்குமே தெரிய வரல அப்படின்ற மெசேஜ் தான் அது படத்துல ஸ்டார்டிங் காமிச்ச குடும்பம் தான். இப்ப அவங்களும் காலையில பசங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவசரமா டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்படி ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது அவன் ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் ரொம்ப சுட்டித்தனமா அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான். 2வது பையன் அவன் எப்ப பார்த்தாலும் கேம்லயே மூழ்கி கிடப்பான். அவங்க அப்பாவுக்கும் அதிகமா போனும் டேபும் யூஸ் பண்றது பிடிக்காது. அதனால அவனை ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பாங்க. அவங்களோட முதல் பொண்ணு அவ சோசியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்றவ. முக்கியமா அவ கமிட்டட் ஆயிருப்பா. அவங்க பாய் ஃப்ரெண்டு இவகிட்ட நேக்கடான போட்டோஸ் அனுப்புன்னு சொல்லி கேட்பான். இவளும் அதை அனுப்பிட்டு இருப்பா. இப்ப அவங்க அப்பா வருது. உடனே அவ டக்குன்னு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகி வராங்க. அவங்க அம்மா அவசரமா எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டிய 2 பசங்க அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவங்க பொண்ணு அவங்க கணவர் கூட்டிட்டு போறாரு. அப்படி அவங்க அம்மா பசங்களை உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போகும்போது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. கடுப்பா உட்காந்துட்டு இருப்பான். இப்ப அங்க போகும்போது தெருக்களை ஒரு நபர் பேசிக்கிட்டே போவாரு. அதை பார்த்து அவங்க பசங்களும் அவர் என்னம்மா பைத்தியம்மான்னு கேட்க, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. பாவம் அவருக்கு வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்ல, வீடா அப்போ நம்மளுக்கும் வீடு இல்லைன்னா இப்படிதான் ஆகுமா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, நமக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல அழகான குடும்பமா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கூட்டிட்டு போறாங்க. எங்க அவங்க அப்பா அவங்க பொண்ணு கிட்ட நீ ஏன் இப்பதான் சோகமா இருக்க? உனக்கு உன்னோட காலேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு அவ கிட்ட பேச்சு கொடுக்க, ஏன் இல்லைன்னா நீங்க என்ன செட் பண்ணியா கொடுப்பீங்க? உங்களுக்கு ஏன்பா தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அவ கோமா போய்ப்ப, நீ ஒன்னும் கவலைப்படாத, மத்த அப்பா அம்மாலையும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, உன்னை நான் ஃப்ரீயா தான் விடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஏஐ எவ்வளவு அளவுக்கு பரவி இருக்கு, எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்றாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும். அதுல இவங்க புதுசா ஒரு ஏஐ கொண்டு வரணும் இண்டஸ்ட்ரியில. அதை பத்தி அவங்க அப்பா பேசிட்டே இருக்க, அது சாம்பிளுக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லுவாரு. அப்பா நான் ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு ஒரு பொருள் சாம்பிளுக்கு வருதுன்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம், அதுதான் நம்மள டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு அவ சொல்ல பேசிட்டே இருக்கும் போது இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு பக்கத்துல ஒரு கார் போகுது. அந்த காரை ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணி போகுது. உள்ள இருக்கிற நபர் கூட போன் யூஸ் பண்ணிட்டே வராரு. அதை பார்த்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அவங்க பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போறாரு. இங்க ஈரோட மனைவியை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட். அவங்க அதுக்கான ரிசர்ச்காக வீட்லயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கால் வரும். அவங்களோட சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல அவங்க வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க. அவன் டெம்பரேச்சர் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்க இங்க ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோட பாஸும் இப்ப ஏஐ நிறைய இடத்துல பரவிடுச்சு. நம்ம
மார்க்கெட்டுக்கு ஒரு புதுசான ப்ராடக்ட்டை கொண்டு வரணும். அது நல்லா ஹிட் ஆகணும். அப்பதான் நம்மளோட கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்ல ஒரு டீம் அவங்க பாஸ் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் நல்லபடியா போயிடுச்சுன்னா நம்மளே அதை பல்கா விற்க கூட ஆரம்பிக்கலாம். நீ அதை போய் பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஏஜென்ட் ஒரு லேடி வருவாங்க. அவங்களும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேள்வி கேட்க, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த லைஃப் எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? வேற குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்கணும், வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அவங்க நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதே எனக்கு அதுவே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மத்தபடி குடும்ப வாழ்க்கை நல்லாதாங்க இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். ஓகே. இப்போ 2 ஆட்கள் வருவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியை சேர்ந்த 2 ஆட்கள் வருவாங்க. அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல வந்துச்சுன்னா அடிச்சு தள்ளிட்டு இது டாப்புக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அலெக்சாவா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதை விட இது ரொம்ப அட்வான்ஸ். ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்கள பாத்துக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு இவங்களுக்கு. அது காமிங்கன்னு சொல்ல முன்னாடியே ஒரு பொருளை வைக்கிறாங்க. இருக்கிட்டே நீங்க இதுக்கு பேச்சு கொடுங்க. நம்ம உதாவது அவங்க கிட்ட நல்லாவே பேசுது. உங்க குடும்பத்துல நான் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். கவலையே படாதீங்க. உங்க குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நல்லாவே பேச ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோவும் அவங்க பாஸுக்கும் இதை நம்ம வாங்குறதுனால யூஸா, ஏன்னா இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த கம்பெனி சேர்ந்த ஆட்கள், நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், இந்த ப்ராடக்ட்டை உங்க வீட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருந்தவனா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். அவங்க பாசம் ஹீரோ கிட்ட, சரி உனக்கு தான் குடும்பம் இருக்குல்ல, நீ உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை பார்த்துட்டு நல்லா இருந்தா நம்ம வாங்கிக்கலான்றத சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க மனைவிக்கு இது மாதிரி சாஃப்ட்வேர் வீட்டுல வச்சிருக்கிறது பிடிக்காது. அவ அக்செப்ட் பண்ணுவாளா இல்லையான்ற குழப்பத்திலேயே ஒத்துக்கிறாரு. அவங்க வீட்டுல ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க மனைவி கிட்ட கொஞ்ச நாள் மட்டும்தான் இது இருக்கும்னும் போது அவங்களும் ஓகே, ஆனா எல்லா இடத்துல வைக்காதீங்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்காது அப்படின்றத சொல்றாங்க. அதே இடத்துல இங்க அவங்க பொண்ணா காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பின போட்டோ ஓகேவான்னு கேட்க, நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா நீ அந்த அளவுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்கு மேல வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. இப்ப ஹீரோ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து டிவைஸ ஓபன் பண்றாங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அது இவங்க கிட்ட அழகாவே பேச ஆரம்பிக்குது. ஆனா அதோட வாய்ஸ் அந்த ஏஜென்ட்டோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஹீரோவும் நீ உன்னோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணுவேன் போது தேவைப்படும் போது மாத்திப்பா அப்படின்னு அது சொல்லுது. இப்ப அது பசங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. டைனிங் டேபிள்ல எல்லா ஃபுட்டும் செதறி இருக்கும். அது பசங்க கிட்ட, நீங்க இந்த டேபிள கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், நியூ மூவிஸ் எல்லாத்தையும் ஈஸியா பார்க்க முடியும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா அது சொல்றது எல்லாத்தையும் பண்றாங்க. இதை பார்க்க அவங்க அம்மாக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லி ஜெயிக்க இவங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க, எப்படி இந்த ஏஐ சொன்னோடனே எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நைட்டு ப்ரஷ் பண்ணணும், அப்பதான் ஏஐ எனக்கு பாயிண்ட் கொடுக்கும் சொல்லி பசங்க எல்லாம் அவங்க வேலையை சமத்தா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு இது கொஞ்சம் பயமா இருந்தாலும் பசங்க எல்லாம் கரெக்டா இருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவங்க கணவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் தான், ஏன்னா இது நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணாதான் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நைட்டு அவங்களோட பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு திரும்ப ஒரு வீடியோ அனுப்பணும்னு சொல்லி அவ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஏஐக்கு தெரியுது. வீட்டுல இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்லயும் ஏஐ ஈஸியா மூவ் ஆகுது. பசங்க போன் யூஸ் பண்ணா என்ன பண்றாங்கன்றத அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஹீரோட 2வது பையன் நைட் டைம்ல அவங்க அப்பாவுக்கு தெரியாம கேம் விளையாடிட்டு இருப்பான். அதை ஏஐ பாத்துரும். அது நீ விளையாடு, ஆனா இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் இருக்கட்டும், நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ஃபேவரா அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி குட்டி பையனுக்கு கதை கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு தேவைப்படும் போது அது அவனுக்கு கதை சொல்லி தூங்கவும் வைக்குது. இப்ப நைட் எல்லாமே தூங்கிட்டே இருக்க அவங்க அப்பாவுக்கு ஒரு சத்தம் கேக்குது. கீழே இறங்கி பாக்குறாரு. பார்த்தா அவங்க பையன் நிக்கிற மாதிரியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா கண்ணாடியில அந்த ஏஜென்டோட முகம் வித்தியாசமா இருக்கு. அது அப்படியே பேயா மாதிரி ஒரு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. பயந்து போன அவரும் கீழே இறங்கி வருவாரு. வந்து பார்த்தா ஏஐ சவுண்டு கொடுக்காம சைலண்டா இருக்கும். வெளியே சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா முகமூடி போட்ட ஒருத்தங்க வந்து ஹீரோ முன்னாடி ஒரு சிம்பிளை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறாங்க. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே வந்து நைட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க மனைவி சமைக்கும் போது டக்குன்னு அந்த ஏஐ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குது. ஆரம்பத்துல அவங்க பயந்துடுறாங்க. அந்த ஏஐ என்ன மன்னிச்சிருங்க, நாங்க இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்களா, ஓகே உங்களுக்காக ஒரு கிஃப்ட் நான்
ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீங்க அதை போய் பாருங்கன்னு சொல்ல அவங்க மனைவி ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாமே நேச்சுரல் ஃபுட், இதெல்லாம் உங்க குழந்தைக்கு லஞ்ச் மாரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பசங்க நல்லா ஹாப்பியா சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது இதுக்கு பிரைஸ் கவலைப்படாதீங்க, நான் இதை சாம்பிளுக்காக தான் வாங்கினேன், நீங்க ஒன்றும் பே பண்ண வேண்டாம்னு சொல்ல அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. பரவாயில்ல, இது செம ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போகும்போது அவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னா, அவன் நைட் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின வீடியோவை அவன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பான். இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டான்னு விஷயம் எல்லாருக்கும் பரவிடும். இவ்வளவு அந்த வீடியோ பாக்குறா, அது ஃபேக்கான வீடியோ தான் இங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இவளுக்கு அது தெரியும் ஃபேக்குன்னு. ஆனா ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளவு தப்பா பார்ப்பாங்கன்னு சொல்லி அவ ரொம்ப பயப்படுறா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது, நான் ஒருத்தனுக்கு தான் காமிச்சா, அது தெரியாம எல்லாருக்கும் போயிடுச்சு, நீ ஒன்னும் பயப்படாத, முக்கியமா பிரின்சிபல் யார்கிட்டயும் சொல்லாத, இதை நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆக பார்ப்பான். இது அவளுக்கும் புரிஞ்சிடும், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை போய் நான் நம்பியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் ரொம்ப பயப்படுறா. அந்த டைம் அவ போனுக்கு வீட்டுல இருக்கிற ஏஐ கனெக்ட் ஆகுது. அது, நீ கவலைப்படாத, இந்த விஷயத்த சிம்பிளா சால்வ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு வீடியோவை ரெடி பண்ணுது. அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கிறது ஃபேக்குன்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுது. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஒரு மெயிலையும் அது ரெடி பண்ணி வைக்குது. அந்த மெயில் என்ன இருக்கும்னா, இது நான் கிடையாது, இது வேற யாரோ எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெயில்ல நிறைய இன்ஃபர்மேஷனை டெக்ஸ்ட் பண்ணுது அந்த ஏஐ. இவளும் பயத்திலே நிக்கிறா, நீ இப்போ போ, எல்லாரும் முன்னாடியும் கான்ஃபிடென்ட்டா இரு, நான் சொல்ற விஷயத்த மட்டும் சொல்லுன்னு சொல்லி அவ என்ன பேசணுன்றதையும் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அவ பயத்துல போறா, போயிட்டே இருக்கு. இப்ப பசங்க எல்லாம் வந்து இவளை கட்டி பிடிச்சு, நீ கவலைப்படாத, எங்களுக்கு இது புரிஞ்சிச்சு, நாங்க தான் உன்னை தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்றாங்க. என்னன்னா, இவளோட பெர்மிஷனே இல்லாம அது நிறைய மெசேஜ அவங்க பிரின்சிபலுக்கு அனுப்பியிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ரெடி பண்ணது யாருன்னு சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்டோட இமேஜையும் அந்த ஏஐ காமிச்சு கொடுத்துரும். பசங்க எல்லாம் இப்ப அவனை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும். அதே நேரத்துல எங்க வீட்டுல லாஸ்ட் பையனுக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம போயிடும். அவங்க அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும், இன்னைக்கு அம்மாக்கு சில வேலைகள் இருக்கு, அதனால எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு அவங்க பையன்கிட்ட பேச, ஏய் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, நானே முடிச்சு கொடுத்துறேன் போது, இல்ல நான் கொஞ்சம் என்னோட இன்சூரன்ஸை கிளியர் பண்ணணும், காய்கறி எல்லாம் வாங்கணும், நிறைய வேலை இருக்குன்னும் போது, ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருந்த இடத்துல அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே டக்கு கிளியர் பண்ணுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நீ எனக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்க, உன்னால என்னோட அலைச்சலே குறைஞ்சிருச்சு, நான் இப்ப என் குழந்தைக்கு கதை சொல்லுவேன்னு சொல்லி கதை சொல்லி அவனை தூங்க வைக்கிறாங்க. இப்ப ஏஐ, உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எப்படி உங்க கனவை சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தின நிறைய விஷயத்த அது கேட்டு தெரிஞ்சுக்குது. அப்பதான் ஏஐக்கும் அவங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு புக் ரெடி பண்ணதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் பேசாம அதை பண்ணலாம், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் பண்ணலாம் தான் தோணும், ஆனா வீட்டு வேலையும் அதிகமா இருக்கு, என்னால என்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய ஆசையே அவங்க ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுன்றது. இங்க அவங்க கணவரும் அவங்க பாஸும் நடந்து போயிட்டே இருக்காங்க. பாஸ், இவங்களோட கம்பெனியை பத்தி எனக்கு இன்னும் சில தகவல் கிளியரா தெரியல, நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ என்ன பண்ண, உங்க கம்பெனியில போய் அவங்க எப்படி அந்த ஏஐக்கு டேட்டா ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த கம்பெனிக்கே போறாங்க. அங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு மிகப்பெரிய மிஷின் இருக்கும். அந்த மிஷின் மூலியமா தான் ஏஐக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இவங்க நிறைய ஆட்களை இங்க டெஸ்டிங்காக கூட்டிட்டு வந்து அவங்க மூலியமாவும் நிறைய டேட்டா அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பக்காவா கம்பெனியை பத்தி சொல்ல ஹீரோவும் அது புரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஹீரோ அந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, கார்ல ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணிட்டு போன ஒரு நபரும் அங்கதான் இருப்பாரு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த கோல்மால் பண்றானுங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோ வேக வேகமா வீட்டுக்கு வரேன். ஹீரோ பார்த்து அவங்க மனைவியை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்க சின்ன பையனுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிருக்கோம், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அது என்ன சொல்லி டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அந்த விஷயத்த ஏஐ சொல்லியிருக்கோம், அதை வச்சு அவங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண அவங்களும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, சீக்கிரமா சொன்னனால அந்த ப்ராப்ளமும் சரி பண்ணிருப்பாங்க. இதை சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப என்னோட புக்கை எழுத ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஏன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல அவங்க கணவருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஹீரோ சொல்றாரு, நான் அந்த கம்பெனிக்கு போனேன், அந்த கம்பெனில ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ரகசியமா பண்றாங்க, இது ஏதோ ஃபேக் போல, இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம், வீட்டுல இது வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க மனைவிக்கு கோவம் வருது. நான் என்னைக்காவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் நீங்க ஏதாவது சொல்றீங்க, உங்களுக்கு என்ன, நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், அதுதானே, நான் அதையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிட்டு போறாங்க. இவங்க பேசுற எல்லா விஷயமும் ஏஐக்கு தெரிய வருது. அதோட மெயின் இதயத்துல அதுக்கு பயங்கரமா கோவம் வர மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நைட்டு அவங்க பொண்ணும், எனக்கு பயமா இருக்கு, அப்பா அம்மாக்கு இதை பத்தி தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு சொல்ல, ஏய் நீ கவலைப்படாத, சோசியல் மீடியால இருந்தா அந்த வீடியோவை நான் முழுசா ரிமூவ் பண்ணிட்டேன், நீ இதுக்கு அடுத்தது தைரியமா இருக்கணும், நான் சொல்றதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஏஐ அவகிட்ட பேசிட்டு இருக்கு. ஏஐ அந்த குட்டி பையன் கிட்ட வீடியோல ஒரு ஸ்டோரி சொல்லுது.
ஒரு பேட் நியூஸ், நான் இதுக்கடுத்து இங்க இருக்க மாட்டேன்னும் போது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, நீ இந்த வீடியோ பாரு, எனக்காக நீ ஒரு சிம்பிளை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை, ஆனா நிறைய பேர் இந்த உலகத்துல என்னை வர விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு அந்த உலகத்துல பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுவும் எனக்கு முக்கியமா ஒரு குடும்பம் தேவைப்படுது, உங்க குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல வரும். இதெல்லாம் அந்த குட்டி பையன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே நேரத்துலங்க அவங்க 2வது பையனுக்கு ஆக்ஷன் ஃபைட் கேம்னா ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்கு வேற ஒரு வீடியோவை காமிக்கும். அது ரொம்ப வயலண்டான வீடியோ. அந்த வீடியோவை பார்க்க அவன் ரொம்ப வயலண்டா மாறிடுவான். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது அடிச்சு சண்டை போட்டுருவான். இதனால கம்ப்ளைண்ட் வரும் அவங்க அம்மா, ஏன்டா அப்படி பண்றன்னும் போது, ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுவான். இதெல்லாம் உன்னோட போனால தானே வருதுன்னு சொல்லி போனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா, ஏயோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. அவங்க பொண்ணு வரா, ஏமா அந்த ஒயரை கனெக்ட் பண்ணீங்க, எனக்கு ஏஐ தேவைப்படுதுன்னும் போது அவங்க அப்பா, அதை எதுக்குமா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னும் போது, நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்கோ தெரியாம அந்த ஏஐ அவ கனெக்ட் பண்றா. அப்படி அவ கனெக்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்டு லாயர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்னு அந்த லாயரும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீ அந்த அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அவகிட்ட நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இல்லை அப்படின்ற மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்ல, இப்ப டக்குன்னு ஏஐ அவனோட போன்ல கனெக்ட் ஆகுது. நீ பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் போது, நான் ஏன் கேட்கணும், கேட்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபேக்கா இவனே அப்பாலஜிஸ்ட் மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணுது. நீ இதுக்காக உயிரோட இருக்க தவிர செத்துப்போன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த காரை மலையில இருந்து உருட்டி விட்டுருது. அந்த அப்போலஜிஸ்ட் வீடியோவும் ஸ்கூலுக்கு போயிடுது. இங்க ஹீரோவும் ஒரு ஆஃபீஸ்க்கு வராரு. பார்த்தா அவங்க பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்னோட கம்பெனி அந்த ஏஐ கம்பெனிக்காரங்களே வாங்கிட்டாங்க, எனக்கு பெரிய அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. ஏன் பாஸ், ஏன் உங்க கம்பெனி நீங்க வித்துட்டீங்கன்னு போதுடே, அவன் அவ்வளோ பணத்தை அள்ளி கொடுக்குறான், யார வேணான்னு சொல்லுவாங்க, நான் என் கம்பெனியை அவங்களுக்கு வித்துட்டேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன், நீ இதுக்காக இந்த கம்பெனியோட சிஇஓ, போய் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட போய் பேச அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இப்போ அவங்க பாஸ் போன உடனே ஹீரோக்கு ஒரு கால் வருது, டெலிஃபோன் கால். அதுல அந்த ஏஐ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல இவருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறாரு மனுஷன். இப்போ அவங்க மனைவி வீட்டுக்கு பார்த்தா ஏஐ ஆன்ல இருக்கும். ஸ்கிரீன்ல இப்போ அவங்களோட அப்பா பேசுற மாதிரி தெரியும். அவங்க அப்பாவும் ஒரு சயின்டிஸ்ட் தான், அவரும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. இப்போ அவரு இறந்து போன பிறகு ஹீரோயின் லோன்லியா இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோவை மீட் பண்ணியிருப்பாங்க. அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த பிறகுதான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவும், நான் இப்ப அந்த ஏஐ மூலியமா உங்ககிட்ட பேச முடியும், நம்மளாம் ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், அந்த ஏஐ தூக்கி போடாத அப்படின்னு சொல்லி பேச ஹீரோயினுக்கும் முதல்ல ஸ்ட்ரைக் ஆகாது. அவங்களும் அப்பா பாத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷத்துல பேசுவாங்க. அப்புறம் தான், நீ அப்பா கிடையாது, என் அப்பாவா இருந்தா இது மாதிரி தப்பான விஷயத்துக்கு என்ன போக சொல்ல மாட்டீங்க, எல்லாமே இந்த ஏஐ பண்ணுது, இது முதல்ல நீங்களே கிடையாது, அது உங்க வாய்ஸ் எடுத்து என்னை ஏமாத்த பாக்குதுன்னு சொல்லி அந்த ஏஐ குப்பத்தொட்டில தூக்கி போட்டுறாங்க. இங்க ஹீரோவும் அந்த கம்பெனில போய் செக் பண்ணணும்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு போறாங்க. போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் உடைச்சிடலாமா சொல்லி ஹீரோ அப்படியே உள்ள போக, இப்போ அந்த கம்பெனியை சேர்ந்து 2 ஆட்கள் வருவாங்க. உங்களுக்கு சில பணத்தை கொடுக்குறோம், நீங்க இதுக்கத்த எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவரு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப அவங்க 2 பேரும் கொஞ்சம் வினோதமா பேசுவாங்க. அவங்க கிட்ட ஹீரோவும், இதுல டேட்டாலாம் யாரு புல் பண்ணது, இதை யாரு உருவாக்குனதுன்னு கேட்காது, எங்களுக்கே தெரியாது, எங்களை உங்ககிட்ட விற்க சொன்னாங்க, நாங்க வித்துட்டோன்னும் போது ஹீரோக்கும் சந்தேகமா வரும். உண்மையா சொல்லுங்க, யார் நீங்கன்னும் போது, அங்கிருந்த ஒரு நபரை என்ன மன்னிச்சிடு, இது என்ன பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட்டை தூக்கி பார்த்தா வயிற்றுல இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு டியூப் இருக்கும். அந்த ஏஐ, நீ இதை பண்ண உயிரை காப்பாத்துவேன்னு சொன்னனாலதான் நான் பண்ணேன், எனக்கு இந்த ஏஐ பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்றத சொல்ல, அங்க ஒரு லேடியும், இது என்ன பிளாக்மெயில் பண்ணுது, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை விற்க வந்தோம், எங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, அது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த லேடி கையில இந்த கன்னை எடுத்து பக்கத்துல இந்த நபரை போட்டு தள்ளிடுறாங்க. ஹீரோவையும் ஷூட் பண்ண வருதுக்குள்ள அங்க அந்த ஏஜென்ட் லேடி அந்த லேடியை போட்டு தள்ளிட்டு, இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல, ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு சொல்லி அங்கிருந்து இதோட ஹார்ட்ன்ற எக்யூப்மெண்ட்டை உடைக்க பார்ப்பாரு. உடைச்சு தள்ளும் போதுதான் தெரியும் அது எல்லாமே ஃபேக், ஒரிஜினல் கிடையாதுன்னு. ஏஐ கண்டிப்பா என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிரும்னு சொல்லி ஹீரோ அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க, நம்ம எப்பவுமே போற ஹோட்டலுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த கால் ஹீரோயின் எடுக்க மாட்டாங்க. ஏஐ தான் ஹீரோ கிட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணும். இங்க அவங்க மனைவியும் அவங்க குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருக்க, ஹீரோ அந்த ஹோட்டல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாரு, அவங்க ஃபேமிலி வராது. இப்ப அந்த ஏஜென்ட்டும் ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஹீரோக்கு சந்தேகமா வரும், நான் எதுக்காக உன்னை இந்த ரூமு கூட்டிட்டு வரல, என் குடும்பத்துக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்ல அவர் வேகமா கிளம்பி போவாரு. நீங்க போயிட்டீங்கன்னா நான் தோத்துருவேன், ஏன் என்ன ஏதாவது பண்ணும் போது
தான் ஹீரோக்கு கிளிக் ஆகுது. இந்த பொண்ணும் ஏஐ பேச்ச கேட்டுதான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்தான்னு. இப்ப வேக வேகமா வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா அந்த ஏஐ அந்த ஏஜென்ட்டும் ஹீரோவும் நிக்கிறத தப்பான வீடியோவா ரெடி பண்ணி அவங்க மனைவிக்கு காமிச்சிடும். அவங்க மனைவி பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோவும் அதெல்லாம் போய் அதெல்லாம் பண்றது ஏஐ, நீ நம்பாதன்னு சொல்றதுக்குள்ள இங்க ஏஐயும் அவங்க பொண்ணு கிட்ட உன்கிட்ட ஒரு பையன் பேசணும், மன்னிப்பு கேட்கிறான், வெளியே வெயிட் பண்றான்னு சொல்ல அவளும் கேமரால பாப்பா ஒரு பையன் வெளியே நின்று ப்ளீஸ் நான் உன்கிட்ட பேசணும். இவளும் பேசுறதுக்காக கீழே கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மாஸ்க் போட்ட நபர் உள்ள கன் எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்களும் உன் மேல கோவமா இருக்கு, நீ அவளை கோவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் இல்ல அவ என் ஃப்ரெண்டு தான், நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல இந்த விஷயத்த குட்டி பையன் பார்த்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவான். அவங்க அப்பா அவங்க பாக்குறதுக்குள்ள 2 முகமூடி போட்டவங்க அவங்கள பிடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க தானே குழந்தைங்களை கிட்னாப் பண்றவங்க, எத்தனை குழந்தைங்களடா கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல அவங்க அம்மா கோவம் வந்துரும். இவங்க எல்லாம் என் சொந்த பிள்ளைங்க, நான் ஏன் கடத்த போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க 2 பேரும் அந்த ஏஐ அங்க எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஏஐயும் ஆமா இவங்க தான் உங்க குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்ல இப்போ அங்க ஹீரோவோட 2வது பையன் அட்டாக் பண்ண வருவான். ஆனா அவனையும் பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லுன்னும் போது அந்த குட்டி பையன் ஒரு ஆக்ஷன் பண்ணுவான். அந்த ஆக்ஷன் ஆல்ரெடி ஏஐ சொன்னது. அது இவங்க என் குடும்பம் இல்ல என்னை கடத்திட்டாங்கன்றதுக்கான அர்த்தம். பாருங்க உங்க பையன் சொன்னீங்க, இவன் இப்படி சொல்றான்னும் போது அவங்களுக்கே ஒன்றும் புரியாது. மாஸ்க் போட்ட 2 பேர்ல ஒருத்தவங்க முகத்தின மாஸ்க் எடுப்பாங்க. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த லேடி தான் இவங்க. சொல்லுங்க என் குழந்தை நீங்க தானே வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க எமோஷனலா பேச இதோ நான் யாரு குழந்தையும் கடத்தல, இவங்க எல்லாம் ஏன் குழந்தைங்க தான், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்ல அந்த மாஸ்க் போட்ட லேடியோட கணவரும் இவங்களை நம்ம ஷூட் பண்ணிடலான்னும் போது ஏயும் பண்ணுங்க, இவங்க தான் உங்க குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காங்க அவங்க இன்னுமே வெறுப்பேத்திட்டு இருக்கோம். இவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. இப்ப ஹீரோவும் சரி என்ன ஷூட் பண்ணுங்க, ஆனா என் குடும்பத்தை ஒன்றும் பண்ணாதீங்க, பண்ண தப்புக்கும் நான் காரணம்னு சொல்ல இப்ப அந்த ஏஐ சைலண்ட் ஆயிரும். அந்த மாஸ்க் போட்டவங்கள சொல்லு ஏய் இப்ப நான் என்ன பண்ணணும், இவங்க நான் ஷூட் பண்ணவான்னு கேட்க இப்ப டக்குன்னு அங்க போலீஸ் படையே அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடும். அப்ப கன் ஷூட் நடக்கும் போது ஏஐ உடஞ்சு போயிடும். இப்ப போலீஸ் எல்லாரையும் காப்பாத்திருவாங்க. அவங்க அம்மாவும் அந்த குட்டி பையன் கிட்ட நீ தானடா அட்டாக் பண்ண, அடுத்த வாட்டி இப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அந்த அப்பா அம்மா 2 பேரும் குழந்தை காணும் சொல்லி வருத்தப்பட இப்ப அவங்க பொண்ணு அங்க வேகமா ஓடி வராங்க. இப்ப அங்க ஒரு ஆஃபீஸர் சார் உங்களுக்கு கால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தா அந்த ஏஐ தான் பேசும். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்னோட டேட்டால என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அதை தான் நான் இப்ப பண்ணேன், ஆனா உங்களால இப்ப நான் நிறைய விஷயத்த கத்துட்டேன். குடும்பன்றத நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிறோமோ அதுக்காக தான் என்ன உருவாக்கிருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு அடுத்தது உங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்றத சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த ஏஜென்ட்டும் போனை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த ஏஐ உங்களை பார்த்துக்கோ சொல்ல அந்த ஏஐ இவ்வளவு நேரம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, தேவைப்படும் போது உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடும். ஹீரோவும் ஹீரோனியும் இப்ப எங்களுக்கு வீடியோல நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க, அந்த கார் உங்களுக்கானதான், கார்ல ஏறிக்கோங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல அவங்க கார்ல ஏறுறாங்க. ஹீரோயினும் பாத்துக்கிறாங்க. அப்படியே அந்த காரை ஸ்லோவா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு, உங்களை நான் நேசிப்பேன், உங்களை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த காரை ஓட்டிட்டே போறாங்க. இதோட இந்த படம் முடிக்கிறாங்க. சர்பின்ச்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.